விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் குன்னத்தூருக்கு பக்கத்தில் கெட்டிச்சேரியூர் ஏரியாவில் ஒரு 2 ஏக்கர் காலி நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. பார்த்தீங்கன்னாங்க இந்த 2 ஏக்கர் காலி நிலத்துக்கு தட வசதி பார்த்தீங்கன்னா தார் ரோட்டிலிருந்து கட் ரோடு தார் ரோட்டிலிருந்து இந்த 30 அடி தடங்க, இந்த 30 அடி மண் பாதை தான் வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு தடப்பாத்தியமாக அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா காடு வந்து ஒரே சச்சதரமாக இருக்குதுங்க. எந்த ஒரு செவ்வகம் கூட இல்லை, நல்லா சதுரம்னு தான் சொல்ல முடியும். பாருங்கள், இப்படி தான் இருக்குது காட்டினோட வியூ. நல்லா ஜம்மு நல்லா நிறைவு போட்டு நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. சரியாக 2 ஏக்கரு. இப்போது இந்த காடு வந்து பார்த்தீங்கன்னாங்க வடக்கு திசையை நோக்கி பார்த்துட்ருக்குது. இந்த காட்டுக்கு வடக்கு தான் வந்து இந்த 30 அடி மண் தடம் அமைஞ்சிருக்குது. அக்கம் பக்கத்தில் எல்லாம் குடியிருப்பு வீடுகள் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் பக்கத்துல எல்லாம் தென்னந்தோப்பு, நல்ல வாழைகையெல்லாம் நல்லா விவசாய ஏரியாவாக தான் இருக்குதுங்க. ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் தண்ணி இருக்குது. இப்போது நான் பார்க்க வந்த காட்டுக்கு ஜலமூலை தாங்க, ஜலமூலை கட்டாவில் நல்லா இருக்குது. இப்போ வந்து காலி நிலங்கிறதுனால நம்ம பெருசாக வந்து மூளைக்கு போய் சொல்லணுங்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியுது, எந்த மூலையுமே கட் ஆகலைங்க. நல்லா ஜம்முன்னு இருக்குது. ஜல மூலையும் சரி, குபார மூலையும் சரி, அக்னி மூலையும் சரி, வாயு மூலையும் சரி, நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. மண்ணுமே வந்து ஒரு செம்மண் கலந்த மாதிரி செம்மண் தாங்க. நல்லா கொஞ்சம் 5 கலப்பி விட்டு நல்லா உழவு ஓட்டி மறுபடியும் 4 கலப்பி விட்டு ஓட்டிக்கிறாங்க. சிறப்பாக இருக்குது காடு வந்துங்க. ஒரு நேரம் கல் இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து நல்லா பொறுக்கிக்கலாம். காடு வந்து நல்லா ஒரு தட்டமாட்ட நல்லா சரிசமமாக எந்த ஒரு சரிவும் இல்லாமல் நல்ல ஒரு வழக்கு பார்த்த காடாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு 2 ஏக்கர், சரியாக 2 ஏக்கருங்க. நல்லா வந்து அதான் குபேர மூலைங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அது இது இந்த வரப்பு அரைக்கிக்கிறாங்க பாருங்கள். இது வந்து அக்னி மூலை, இது வாயு மூலை. வாயு மூலையும் ஜல மூலையும் அந்த 30 அடி மண் தடம் இருக்குதுங்கள, அது மேலே வந்துடுது, அந்த ரோடு முகப்பில் வந்துடுது. மற்றபடிக்கு காடு வந்து நல்லா சரிசமமாக தட்டமாட்ட நிறைவு விட்டு உழவு ஓட்டி விட்டுக்கிறாங்க. நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கும் சரி, சொந்தத்துக்கு வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு 2 ஏக்கரா காடு காலி நிலம் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. போர் போட்டால் இந்த ஏரியாவில் தண்ணி ஆகக்கூடிய ஏரியா தான். ஏன்னா இந்த பக்கம் எல்லாமே நல்லா வாழை, தென்னந்தோப்பு, இப்படி நல்ல ஒரு வெள்ளாமை இருக்கக்கூடிய ஏரியாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க நாம் பார்த்துட்டுருக்கிற காட்டுக்கு மேற்கு திசையில் நல்ல வாழைத்தோட்டம், இந்த பக்கம் தென்னந்தோப்பு, இப்படி சிறப்பான முறையில் நல்ல வெள்ளாமை பகுதி தான். அந்த வாழைத்தோட்டத்துக்குள் உள்ள மஞ்சள்லாம் போட்டுக்கிறாங்க. தண்ணி ஏரியாங்க, போர் போட்டால் தண்ணி ஆகக்கூடிய ஏரியா தான். ஆனால் இப்போதைக்கு நான் பார்த்துட்டுருக்கிற காட்டில் ஒரு போரோ, சர்வீஸோ, கிணறோ, எந்த ஒரு தண்ணி ஆதாரத்துக்கு எதுவுமே இல்லைங்க. நாம் தான் வந்து வாங்கி ரெடி பண்ணிக்கிறோம். இதாங்க நான் பார்க்க வந்த காட்டுக்கு குபேர மூலை. மற்ற காட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்துங்க, தெற்கு திசையிலையும் சரி, மேற்கு திசையிலையும் சரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாம் பார்த்துட்டு இருக்கிற காடு நல்லா உயரமாக இருக்குது. அதே கிழக்கு திசையில் மட்டும் பார்த்திங்கன்னாங்க, அந்த பக்கம் கிழக்கு திசையில் இருக்கிற காட்டை விட நான் பார்த்துட்டு இருக்கிற காடு உயரம் கம்மியாக கொஞ்சம் குளிக்காலாக தெரியுது. வடக்கு திசையுமே பார்த்திங்கன்னா குளிக்கால் தான். ஆனால் நான் பார்த்துட்டு இருக்கிற காடு
3 திசையை விட நாம் பார்த்துட்டு இருக்கிற காடு அதிகமாக உயரமாக இருக்குது. இதுதான் வாய்மூலை கட்டுறது அக்னிமூலை கட்டாமல் வாய்மூலை சிறப்பாக இருக்குது. ஜலமூலையில் தான் நம்ம வீடியோ ஆரம்பித்தோம். இப்படி காடு பாரு இங்கேருந்து ஒரு தட்டமாட்ட நல்ல சிறப்பாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. ஏன்னா முதல்ல வந்து காட்டை வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. அப்படித்தான். மற்றபடிக்கு இந்த ஏரியாலாம் ஒரு சிறப்பான ஒரு விவசாய ஏரியா தான். விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு ஏக்கர் விலை வந்து 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு ஏக்கர் விலை காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து நெகோசியபிள் தான், குறைச்சி பேசலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரா வந்து 1,10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதிலிருந்து குறைச்சி பேசிக்கலாம். கெட்டிசேவியூர்லேருந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க. அந்த மாதிரி தூரம் தான். நம்பியூர்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் வரும். இந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த காடு அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு அருமையான ஒரு காடுன்னு சொல்லலாம். இதே போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா ஒரு அருமையான தோட்டம், 2 ஏக்கரை லட்சணமான அருமையான ஒரு தோட்டமாக பண்ணிக்கலாங்க. இப்படித்தான் இருக்குது. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள். வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, வீடியோனோட தலைப்புலேயும் சரி ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இப்போ ஒரு வாட்டி வேணால் வாயில் சொல்லிடுறேன். 95 85 37 67 67. இது என்னோடய ஃபோன் நம்பருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். புது கஸ்டமராக இருந்தால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், பேசிக்கலாம். மற்றபடிக்கு ஒரு அருமையான காடுங்க. மண் நல்ல மண். 1 நேரம் கல் கிடக்குது, அதை நாம் வந்து பொறிக்கலாம். இப்போ நாம் காடு வாங்கினா இப்போ நம்மளும் வந்து ஏதோ ஒரு வேலை செய்யணும்ல, அதுக்கு ஆத்தாது. மற்றபடிக்கு தடம் வந்து 30 அடி பஞ்சாயத்து தடங்க. 30 அடி பஞ்சாயத்து தடம், அதுவும் பிரச்சனை இல்லை. வீடு கட்டி குடியிருக்கிறோம்னாலும் பண்ணலாங்க. ஏன்னா எல்லா பகுதியிலையும் இதெல்லாம் ஒரு வீடு தான். கீழே இந்த பக்கமெல்லாம் வீடு குடியிருப்பு வீடுகள் தான். அந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் எல்லாம் குடியிருப்பு வீடு தான். அங்கங்கே வந்து அவங்க தோட்டத்தில் வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. நம்ம வந்து வீடு கட்டி குடியிருக்கிறனால இருந்துக்கலாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த காட்டுக்குண்டான வாய்மூலையும் கட்டாலும் நல்லா இருக்குது. இது வந்து ஜலமூலைக்கெல்லாம் ஒரு நேர் தான். காடுமே வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சச்சதரமாக முதல்ல வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஒரு சச்சதரமாக இருக்குதுங்க. எந்த ஒரு பெரிய அளவில் கிராஸோ பெண்டோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. மேற்கொண்டு நிலம் பிடிச்சிருந்தால் உடனே ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.